கிருஷ்ணன் தூதுச்சருக்கத்தினுடைய 7வது பாடல் முந்துஊர் வெம்பனிக்கொடியோன் என தொடங்குகின்றது. இப்பாடலில் பல வினாக்கள் கேட்கப்படலாம். ஆனா வினா, தர்மன் துரியோதனை எதன் பின் போருக்கு அழைக்குமாறு வேண்டுகின்றான் என கேட்கலாம். அல்லது கண்ணனை நோக்கி தர்மன் வேண்டிய விடயம் யாது என கேட்கலாம். இதற்கான விடையாக, நீர்வளம் மிகுந்த குருநாட்டின் பாதிப்பாகத்தை தரும்படியாக கேள். அதனை தருவதற்கு அவன் மறுத்தால் 5 ஊர்களை தருமாறு கேள். அவற்றுக்கு மறுப்பானாகில் 5 வீடுகளை கேள். அதனையும் அவன் தர மறுத்தால் கொல்வதற்குரிய போரினை வேண்டுவாயாக என்று தர்மன் கண்ணனை நோக்கி வேண்டி நிற்கின்றான். ஆவண்ணாவினா, இப்பாடலில் சிந்தூரம் என்பதனால் குறிப்பிடப்படுபவை எவை? இப்பாடலில் சிந்தூரம் என்பது செந்நுரப்பொடியை குறித்து நிற்கும். செந்தூரம் என்பது இங்கு சிந்துரமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அடுத்தது சிந்துரம் என்பது குவலையாபீடம் எனும் யானை என்பதை குறித்து நிற்கும். அதேபோல் இப்பாடலில் அடுத்த வினா கேட்கப்பட்டிருக்கின்றது. இப்பாடலில் நீர்வள சிறப்பு எவ்வாறு எடுத்து காட்டப்படுகின்றது? நீர்வள சிறப்பை இப்பாடலில் உழவர் முன்றில் தோறும் நந்து ஊரும் எனும் வரி மூலம் காட்டப்பட்டிருக்கின்ற அதே வேளை புனல் நாடு என்றும் குறிப்பிடப்படுகின்றது. அதாவது உழவர்களின் இல்லங்கள் தோறும் அவர்களுடைய முற்றங்களிலே சங்குகள் தவழ்கின்ற நீர்வளம் மிக்க குருநாடு என்று இந்நாட்டினுடைய நாட்டு வளம் காட்டப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் உழவர்கள் மூலம் நெல்வளம் மிக்க நாடு, நீர்வளம் மிக்க நாடு, சங்குகள் தவழ்கின்ற நாடு என்று பல்வேறு விதமாக நீர்வள சிறப்பு, அஸ்தினாபுரத்தினுடைய நீர்வள சிறப்பு எடுத்து காட்டப்படுகின்றது. அதே போல இப்பாடலில் குறிப்பிடப்படும் கண்ணனுடைய சிறப்புகள் என்று கேட்கின்ற பொழுது, இங்கே குவலையாபீடம் என்னும் யானையினுடைய தந்தத்தை உடைத்த சிவந்த கண்களையுடைய திருமால் என்று கண்ணனுடைய சிறப்பு கூறப்பட்டுள்ளது. அதாவது திருமாலினுடைய விஷ்ணு அவதாரமே கண்ணனாகிய கிருஷ்ணன் ஆவார். அவருடைய சிறப்பை இங்கே கூறப்பட்டிருக்கின்றது. அதே போல வெம்பனி கொடியோன் என்று குறிப்பிடப்படுவன் யார் என்று சொல்லி சொன்னால் இங்கே துரியோதனன் என்பதை குறித்து நிற்கும். அதே போல இப்பாடலில் மேலதிகமான சில வினாக்களும் கேட்கப்படலாம். முந்து ஊர் வெம்பனி கொடியோன் என்பதன் பொருள் யாது? இவ்வாறு குறிப்பிடப்படுவன் யார்? முந்துவூர் வெம்பனி கொடியோன் என்பது விரைவாக ஊர்ந்து செல்லும் கொடிய பாம்பு கொடியை உடையவன் என்று அதனுடைய பொருள் அமையும். அங்கே பாம்பு கொடியை உடையவன் துரியோதனன். மூதூரில் நடந்து சென்று என்பதன் பொருள், மூதூர் என்பது பழமையான ஊர் என குறிப்பிடலாம். இவ்வாறு குறிப்பிடப்படுகின்ற இடம் அஸ்தினாபுரம் என்பதாகும். ஆகவே இப்பாடலிலே இங்கே முந்தூர் என்பது மூதூர் என்பதையும், நந்து என்பது சங்குகள் என்பதையும், அதே போல புனல் என்பது நீர் என்பதையும் குறித்து நிற்கும். அதே போல செங்கன்மால் என்று குறிப்பிடப்படுபவர் சிவந்த கண்களுடைய திருமால். அதே போல பனி என்பது பாம்பு என்பதை குறித்து நிற்கும். திறம் என்பது பாதி பங்கினை குறித்து நிற்கும். இளம் என்பது இல்லம் என்பதையும், திலகம் என்பது பொட்டு என்பதையும் குறித்து நிற்கும். அதே போல நுதல் என்பது நெற்றி என்பதையும், மறுப்பு தந்தம் அல்லது கொம்பு என்றும் சொல்லலாம். அதே போல ஒசித்த என்பது இங்கு முறித்த அல்லது ஒடித்த என்ற பொருளில் வரும். செங்கண் என்பது சிவந்த கண் என்பதை குறித்து நிற்கும். மால் என்பது திருமாலை குறித்து நிற்கும். ஆகவே இந்த பாடலிலே அடுபோர் வேண்டு என்று குறிப்பிடப்படுவன் யார் என்று சொல்லி சொன்னால் இங்கே தர்மன் அதனை வேண்டி நிற்கின்றான். யாரிடத்தில் என்று சொன்னால் அங்கே கண்ணனிடத்தில். அந்த கண்ணன் சிறப்பாக செங்கன் மால் என்று இங்கே சிறப்பிக்கப்படுகின்றான். அதே போல் இப்பாடலில் எதுகை அணி கையாளப்பட்டிருக்கின்றது. ஒரு செய்யுளினுடைய 2ஆம் எழுத்து 1 வர தொடுக்கின்ற அணி எதுகை அணி. இங்கே பார்த்தோமாக இருந்தால் இந்த பாடலிலே முந்து, நந்து, 5, சிந்து என்பது வருகின்றது. இப்பாடலில் 2வது எழுத்து இந்தன்னா என்பது இங்கே அடி எதுகையாக ஒவ்வொரு பாடல் வரியிலும் கையாளப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த பாடலில் வரக்கூடிய வினாக்களை உங்களுக்கு தந்திருக்கின்றேன். தொடர்ச்சியாக வரக்கூடிய வினாக்களையும் எனது காணொளியில் பதிவேற்றுவேன். எனவே நீங்கள் தொடர்ச்சியாக ஏனைய வினாக்களுக்குரிய விடைகளையும் நீங்கள் கேட்டு எழுதி பயன்பெற்று கொள்ளலாம். தொடர்ச்சியாக எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்கின்ற பொழுது உங்களுக்கு அடுத்த பதிவேற்றங்கள் தொடர்ச்சியாக
நீங்கள் பார்த்து பயனடைந்து கொள்ளலாம் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.